வணக்கம் வீவர்ஸ். வெல்கம் டு போதிமரம் அகாடமி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல டே 51 உண்டான டாபிக் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் மேக்ஸ் வரும். ஸோ அதில் வந்து ஷார்ட்கட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஒரு 25 ஒன்று தான் பார்க்க போறோம். எல்லா ஷார்ட்கட்ஸையும் நம்ம இதில் பார்க்கல. சில இது பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி எளிய தீர்வு முறைகள், டக்குன்னு குயிக்காக பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டியூஷன், 10th சயின்ஸு, மேக்ஸு, 11th ஃபிசிக்ஸ் மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ அது சிபிஎஸ் தான் சரி, ஸ்டேட் போர்ட் இருந்தாலும் சரி, நம்ம டியூஷன் எடுக்கும். அண்ட் சி டெட்டுக்கு வந்து ஆன்லைன் டியூஷன் போகுது. நீங்கள் எந்த டீட்டெயிலும் அந்த வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரூட் அப்படின்னு போட்டு ரூட் 12, அதுக்குள்ள ஒரு ரூட் போட்டு 12, அப்புறம் ரூட் 12 ப்ளஸ் இன்ஃபினிட் இந்த மாதிரி போகுது. ஸோ இந்த மாதிரி போகும்போது இதோடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து ஆன்சர் வந்து 4, சரிங்களா? 12ஐ அடுத்தடுத்த எண்களின் பெருக்கலாக பிரித்தால் 3 into 4 கூட்டல் குறி உள்ளதால் பெரிய எண் 4 விடையாகும். ஸ்பிட் 12 into consecutive factors 3 into 4. Since there is a plus sign, the larger factor 4 is the answer அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னன்னா, இப்போ 12 இருக்கு, அடுத்தடுத்த நம்பரால மல்டி பண்ணுங்க. அதாவது 3 into 4. அப்படி 3 into 4 மல்டி பண்ணீங்கன்னா 12 வந்துடும். இப்போ இதுல எல்லாமே பிளஸ் பிளஸ் கேட்டிருக்காங்க, அப்படிதானே? அப்போ இந்த பிளஸ் பிளஸ் சைனுன்னா அந்த 3 into 4ல யார் பெரிய நம்பரோ அவங்கள வெளியில எடுத்துடலாம். 4 அப்படின்னு ஆன்சர் வந்துடும், சரிங்களா? இதுதான். சப்போஸ் 12 மைனஸ் 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 எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, அப்போ நீங்க அந்த எது ஸ்மாலர் நம்பரோ அதை வெளியே எடுத்துடலாம். ஸோ 3 into 4ல 3 தான் ஸ்மாலர் நம்பர். அப்போ அது நீங்க மைனஸ் வந்தா 3, பிளஸ் வந்தா 4. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்று. ஷார்ட்கட்ல இதை போட்டலாம் டைரக்டா. கொஸ்டின் நம்பர் 2, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1லேருந்து 50 வரைக்கும் ஆட் பண்ண சொல்றாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் உட்காந்து ஆட் பண்ண வேண்டாம். இன் மதிப்பை 1லேருந்து 50 வரைக்கும் உள்ள மதிப்பை காண்க அப்படின்னு இருக்காங்க. முதல் n இயல் எண்களின் கூடுதல் சூத்திரம் என்னன்னா, n into n plus 1 by 2. ஸோ n அப்படிங்கிறது லாஸ்ட் நம்பர் இதில் இருக்கும், 50, 50, n plus 1 அப்படின்னா 51/2. ஸோ ரெண்டுத்தையும் நீங்க அதுக்கப்புறம் 50 into 51/2ன்னு பார்த்தீங்கன்னா 1275 வந்துடும். கொஸ்டின் நம்பர் 3, if the ratio of two numbers is 3:4 and their HCF is 4, find the LCM. இது ஒரு இம்பார்ட்டன்டான சம்மு. இரு எண்களுடைய விகிதம் 3:4 கொடுத்துருக்காங்க. அவற்றையும் மீ போவ HCF 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவற்றையும் மீசிம எல்சிஎம் கேட்குறாங்க. ஸோ மீசிம பார்க்கணும், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்முலா என்னன்னா, விகிதங்களின் பெருக்கல் இன்று மீ போவ. ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ரேஷியோஸ் அண்ட் அதை இன்ட்டு HCF. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரேஷியோஸ், அதாவது விகிதங்கள் பெருக்கலாம், அந்த 3:4 அதை ரெண்டு மல்டி பண்ணிட்டு மீ போவ மல்டி பண்ணிடுங்க. 3:4:4 அப்படின்னு போட்டீங்கன்னா 48 வரப்போகுது. இதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4, வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 100 நேச்சுரல் நம்பர்ஸ்? முதல் 100 இயல் எண்களின் சராசரி என்ன? 50.5. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா தான். அதாவது n இயல் எண்கள்னால நம்ம n+1/2ன்னு போடணும், சரிங்களா? ஸோ n வந்து 100, n+1 அப்படிங்கிற 100 + 1/2னா 50.5. ஸோ ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஃபார்முலா n+1/2 இயல் எண்கள் கேட்டாங்க. ஓகே. கொஸ்டின் நம்பர் 5, a man buys a toy for 100 and sells it for 120. Find the profit percentage. ஒருவர் ஒரு பொம்மையை 100க்கு வாங்கி 120க்கு விற்கிறார். லாப சதவீதம் என்ன? இப்போ லாபம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா, பட் சதவீதத்தில் நம்ம சொல்லணும். ஸோ லாப சதவீதம் அப்படின்னா லாபம் பை அடக்க விலை. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா ப்ராஃபிட் பை சிபி, சரிங்களா? அப்போ இதுல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, லாபம் வந்து 20 ரூபா, 20 rupees பை சிபி அடக்க விலை அப்படிங்கிறத நம்ம வந்து 100, எந்த ஃபர்ஸ்ட் அந்த அந்த டாயோ புக்கோடைய விலை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது இன்ட்டு எப்பவும் போல நம்ம பெர்சன்டேஜ் போடணும்னா 100 போடும். ஸோ 20% வந்துடும். டேரக்டாக அப்படி போடலாம். கொஸ்டின் நம்பர் 6, ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 5,000 at 10% per annum for 2 years. ரூ 5000க்கு 10% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. டைரக்ட் ஃபார்ம் வந்து தனி வட்டினாலே PNR/100, இதில் பி பிரின்சிபல் அமௌண்ட் 5,000 அதை போட்டுருக்கலாம். என் வந்து அந்த இயர்ஸ் எவ்வளோ வருஷம் போட்டுறாங்க, 2 years, அண்ட் ஆர் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சரிங்களா? ஸோ சிம்பிள்ன்றது 10%. ஸோ 10 போட்டோம்னா பை 100 போட்டிங்கன்னா 1000 rupees வந்துடும். டைரக்ட் ஃபார்முலா. கொஸ்டின் நம்பர் 7, வாட் இஸ் த 20% ஆஃப் 25% ஆஃப் 300? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 300 25%, 20% எவ்வளோன்னா 300 25%னா 25/100
இன்ட்டு 20/100. ஏன்னா 20% 20/100 இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா 25/100 1/4. 20/100னா 1/5. ஸோ இதுக்கப்புறம் நீங்க கேன்சல் பண்ணிடலாம். 300/20 கேன்சல் பண்ணீங்கன்னா 15 வந்துடும். அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 8. If A is to B equal to 2:3 and B is to C is equal to 4:5, find ABCங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா இது வந்து n பெருக்க முறை அப்படின்னு பேரு, n மெத்தட். ஜஸ்ட் எல்லாத்தையும் மல்டி பண்ண, அதாவது எல்லாத்தையும் மல்டி பண்ணா 2 × 4, அதாவது ஏல 2:3 அந்த 2யும் பியில் உள்ள 4யும் மல்டி பண்ணுங்க 8. அடுத்து 3, ஏஎஸ்பியில் இருக்கிற ஒரு 3யை நீங்க வந்து 4 கூட மல்டி பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 3யை 5 கூட மல்டி பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா 3 மல்டிபிள் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? அது பண்ணிட்டீங்கன்னா 8, 12, 15 வரும். அதான் ஈஸ்டில் போட்டுடலாம். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 2:3 அப்படின்னு இருக்கும், 4:5 அப்படின்னு இருக்கும். இந்த 4யும் 5யும் அங்கே உள்ள 2யும் 2வும் 3யை மட்டும் நீங்கள் 2 தடவை பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோதான். 4 ஆலையும் 5 ஆலையும். ஓகேவா? அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 9. A man do a work in 10 days and B in 15 days. How many days if they work together? இந்த மாதிரி சம் வந்துகிட்டே இருக்கும். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமும் வரும், கேட்பாங்க. ஏ வந்து ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி வந்து 15 நாட்களிலும் முடிக்கிறார். இருவரும் சேர்ந்து எத்தனை நாளுக்கு முடிப்பார் அப்படின்னா, டைரக்டான ஷார்ட்கட் ஃபார்முலா என்னன்னா XY/X+Y. XYனா ஃபர்ஸ்ட் நபருடைய டேஸ் 10, செகண்ட் ஒய்னா செகண்ட் பர்சனோடைய டேஸ் 15. அப்புறம் 10 + 15 இதெல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ XY/X+Y இந்த மாதிரி 2 நபர்கள் வேலை பண்ணுறாங்க, எத்தனை பேர் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாள்லாம் முடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ 6 days. கொஸ்டின் நம்பர் 10. வாட் இஸ் அ யூனிட் டிஜிட் ஆஃப் 25 பவரில் 625? சரிங்களா? ஸோ 25 அடுக்கில் 625 இருக்கு. இதோடைய கடைசி இலக்கம், அதாவது கடைசி இலக்கம்னா யூனிட் டிஜிட் என்ன? இது இவ்வளோ பெரிய நம்பர் நம்ம போட முடியாது. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா 5. எப்படின்னா 25 அப்படிங்கிறது 5ல முடியுது. ஸோ 5ல் முடியும் எந்த எண்ணின் அடுக்கிற்கும் கடைசி இலக்கம் எப்போதும் 5ஆக தான் இருக்கும். சரிங்களா? எனி பவர் ஆஃப் எ நம்பர் எண்டிங் இன் 5. நீங்க 5ல முடியக்கூடிய எந்த நம்பர், அது பவர் என்னன்னாலும் இருக்கலாம், அதோடைய இது பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்கும். 5ல தான் முடியும். ஸோ அதில் 5 நீங்கள் எடுத்துக்கலாம். அதான் யூனிட் டிஜிட்டாக இருக்கும். நமக்கு மற்ற டிஜிட் மாறலாம், யூனிட் டிஜிட் 5ஆக தான் இருக்க போகுது. சரிங்களா? கடைசி இலக்கம் அதை போடுறோம். கொஸ்டின் நம்பர் 11. The side of the square is increased by 10%. Find the percentage increase in its area. சதுரத்தி பக்கம் 10% அதிகரித்தா அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? 21%. ஸோ இதுக்கும் ஷார்ட்கட் ஃபார்முலா என்னன்னா X+Y+XY/100 அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 10 10 சரிங்களா? 10 10 அப்படின்னு போட்டு திருப்பி எக்ஸ் ஒய்யும் 10 10 இன் 100 போட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து இதுதான். ஸோ பக்கம் அதிகரிக்கும் போது பரப்பளவு 21%. ஃபைண்ட் த ஹெச்சிசி ஆஃப் 12, 18, 24. 12, 18, 24 ஆகியவற்றின் மீப்போவ ஹெச்சிசிஎஃப். ஸோ இதை ஹெச்சிசிஎஃப்னா உங்களுக்கு தெரியும், 3 எண்களையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுவான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தான். 6 is a large number that will divides all the 3 numbers 12, 18, 24. So 6 மீப்போவா ஹெச்சிசிஎஃப் போடலாம். Question number 13. If a number is increased by 20% and then decreased by 20%, what is the net change? ஒரு எண் 20% அதிகரிக்கப்பட்டு பின்பு 20% குறைக்கப்பட்டால் நிகர மாற்றம் என்ன? பொதுவாக இந்த சம்ம நம்ம பார்த்தோம்னா என்ன நினைப்போம்? 20% இன்க்ரீஸ் ஆகி 20% குறைக்கணும்னா நோ சேஞ்ச் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. 4% டிகிரீஸ். ஏழு ஷார்ட்கட் ஃபார்முலா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா, எப்பவுமே இந்த மாதிரி ஒரே சதவீதம் இன்க்ரீஸ் ஆகி டிகிரீஸ் ஆனா அதிகரிச்சு குறைஞ்சா கண்டிப்பா ஆன்சர்ல டிகிரீஸ் நம்ம சூஸ் பண்ணணும், குறைவு தான் சூஸ் பண்ணணும். ஆல்வேஸ் நெட் டிகிரீஸ். இந்த மாதிரி சேம் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி டிகிரீஸ் ஆனா. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா X²/100. அவ்வளோதான். X²/100ல இப்போ X² அப்படிங்கிறதுல நீங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது? 20. அந்த 20 போடுங்க. 20²/100. இதுக்கப்புறம் நீங்க 20 × 20 100 டிவைட் பண்ணீங்கன்னா 4% வரும். ஆல்வேஸ் குறைவு தான். ஸோ 4% குறைவு, 4% லாஸ், ஆல்வேஸ் டிகிரீஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்தீங்க. X²/100 சேம் பெர்சன்டேஜ் அந்த. கொஸ்டின் நம்பர் 14. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 0.333 இன் ஃபிராக்ஷன். இது வந்து 0.33 இன் பின்ன மதிப்பு என்ன? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஈஸியான ஒரு கொஸ்டின். ஆன்சர் வந்து 1/3. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் 0க்கு அப்புறம் சேம் நம்பர் எக்ஸ் 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 அப்படின்னு வந்ததுன்னா ஃபார்முலா படி என்னன்னா X/9 போடணும். அந்த எக்ஸ்ல நீங்க அந்த நம்பரை போட்டுக்கலாம். இப்போ இங்க 0.3333 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3 எடுத்து போட்டலாம். 3/9 கேன்சல் பண்ணீங்கன்னா 1/3. அப்போ அதுதான் ஃபிராக்ஷன். சரிங்களா?
ரெக்கரிங் டெசிமல் 0.xxx பண்ணுனா ஃபார்முலா படி x/9. அந்த எக்ஸ்ல அந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்களா? இப்போ உதாரணத்துக்கு நெக்ஸ்ட் சம் பாருங்க. இப்போ ஒரு சம்ல 0.777 அப்படின்னு கொடுத்து இன் பின்ன மதிப்பு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 0.77 இன் ஃபிராக்ஷன் அப்படின்னா அந்த 7 போடணும் எக்ஸ் பதிலா. ஸோ 7/9. ஸோ அதுல அந்த ஆப்ஷன்ல 7/9 இருந்தா அதான் நீங்க போட போறீங்க. அவ்வளவுதான். இதுதான் டைரக்ட் ஃபார்முலா. கொஸ்டின் நம்பர் 15. The sum of the ages of A and B is 40. A is 10 years older than B. Find A's age. A மற்றும் B யின் வயதுகளின் கூடுதல் 40. A வந்து B ஐ விட 10 வயது பெரியவர். சரிங்களா? எனில் A யின் வயது என்ன? இந்த மாதிரி சம் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 25. இதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஜஸ்ட் 2 பேரையும் கூட்டா 40 வயசு அப்படிதானே? ஸோ x பிளஸ் ஒய் இஸ் 40. ரெண்டுத்துக்கு பேருக்கு டிஃபரெண்ட் 10 இயர்ஸ். ஸோ x மைனஸ் ஒய் இஸ் 10. அப்போ நீங்க வந்து பெரியவருடைய வயது பார்க்கணும் அப்படின்னா கூடுதல் பிளஸ் வித்தியாசம் பை 2 போட்டலாம். ஸோ கூடுதல் பார்த்தீங்கன்னா 40, வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 10. ஸோ 40 பிளஸ் 10 அப்படின்னா 50/2 அப்படின்னா 25. ஸோ லார்ஜர் வேல்யூ பார்க்கணும், பெரியவரோட வயது பார்க்கணும்னா சம் பிளஸ் டிஃபரன்ஸ் பை 2. அவ்வளோதான். சம் வந்து 40, டிஃபரன்ஸ் வந்து 10, 10/2 எல்லாம் போட்டிங்கன்னா 25 வந்துடும். கொஸ்டின் நம்பர் 16. If x is to y is equal to 5:2, then find 8x plus 9y is to 8x plus 2y. X is to y 5:2 எனில் x 8x plus 9y is to 8x plus 2y அப்படிங்கிறப்பாங்க. இது ரொம்ப ஈஸி தான். இதில் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 5யும் ஒய்க்கு பதிலாக 2யும் சப்ஸ்டிட் பண்ணிருங்க அந்த சம்மில் இருக்க மாதிரி. இந்த 8xனா 8 × 5 40, 9 × 2 ஏன்னா ஒய்க்கு பதிலாக 2 பண்ணும். ஸோ 18. இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சலாம். ஸோ 29.22 அப்படின்னு வரும். கொஸ்டின் நம்பர் 17. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் 2486. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விடுபட்ட என்ன காணுங்க, ரொம்ப ஈஸி தான். 2 2 கூடுது அப்படிதானே? ஸோ 2 × 2 4, 4 × 2 18, அப்போ 16 × 2 32 அப்படிங்கிற வரும். ஸோ ஈச் நம்பர் மல்டிபை 2, ஜாமெட்ரிக் சீரியஸ். ஓகே. கொஸ்டின் நம்பர் 18. A train 100 meter long passes a pole in 10 seconds. Find its speed in 10 km/h. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 100 மீட்டர் நீளம் உள்ள ரயில் ஒரு கம்பத்தை 10 வினாடிகள் கடந்தால் அதன் வேகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்ப வேகம் பார்க்கணும்னா தொலைவு பை காலம், டிஸ்டன்ஸ் பை டைம். ஆனா டிஸ்டன்ஸ் போலோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம போலோ, ஆனா போலோடைய அந்த லென்த் டிஸ்டன்ஸ் தான் கொடுக்கல. ஸோ ட்ரெயினோட என்ன லென்த்தோ என்ன அந்த நீளமோ அதுதான் அந்த போல். ஏன்னா அந்த போலர் ரீச் பண்ணுது, போலை கிராஸ் பண்ணுது. அந்த இடத்துல போல்னு வைக்கலாம், இல்ல பர்சன் அப்படின்னு சொல்லலாம், ஸ்டாண்டிங் பர்சன் சொல்லலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு பாக்ஸ்ன்னு சொல்லலாம், ஏதாவது சொல்லலாம். பட் நம்மளுக்கு தேவை என்னன்னா அந்த போலோடைய லென்த்து தான் அந்த ட்ரெயின். ஏன்னா ட்ரெயின் அந்த இதை கடக்கு அந்த 10 செகண்ட்ல. ஏன்னா ட்ரெயினோட அந்த இன்ஜினும் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் கடந்துடணும். அந்த கடந்ததான் மொத்தமாக சொல்றோம். ஸோ மொத்தமாக கடந்தது பார்த்தீங்கன்னா 10 செகண்ட். அப்போ டோட்டல் லென்த்தை நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸை அந்த ட்ரெயினோட ஓன் லென்த்தையும் நம்ம எடுத்துடலாம். ஸோ வேகம் அப்படின்னா தொலைவு பை காலம், டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் 100 போடுங்க, டைம் வந்து 10 போடுங்க. 10 மீட்டர் பை வினாடின்னு வரும். இதை நம்ம வந்து கிலோமீட்டர் பை ஹவருக்கு மணிக்கு மாற்றணும். அப்போ 18/5 நீங்க மல்டி பண்ணீங்கன்னா போதும், 36 கிலோமீட்டர் பை மணி அப்படின்னு வந்துடும். ஸோ ஸ்பீடு போட்டீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம் மீட்டர் பர் செகண்ட் வரும். ஸோ கன்வெர்ட் பண்ணணும், கிலோமீட்டர் பர் ஹவர்ல கன்வெர்ட் பண்ணால் 18/5 மல்டி பண்ணிருக்கோங்க. கொஸ்டின் 19. ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 2/3, 4/9, 5/6. 2/3, 4/9, 5/6 மீச்சிமை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், ஈஸியான சம். ஸோ இந்த மாதிரி பின்னங்களுடைய மீச்சிமை கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 2/3 அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப டைரக்டான ஃபார்முலா என்னன்னா எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் பை ஹெச்சிசி ஆஃப் டினாமினேட்டர்ஸ். தொகுதிகளின் மீச்சிமை பை பகுதிகளின் மீப்போவை. தொகுதிகளின் மீச்சிமை என்னன்னா அந்த மேல இருக்கிற மீச்சிமை 2, 4, 5 அதோட எல்சிஎம் பார்க்கணும். பகுதிகளோட மீப்போனா கீழே இருக்கக்கூட 3, 9, 6 உடைய ஹெச்சிசியை பார்க்கணும். ஸோ 2, 4, 5 எல்சிஎம் வந்து 20. 3, 9, 6 உடைய ஹெச்சிசியை பார்த்தீங்கன்னா 3. ஏன்னா ஹையஸ்ட் காமன் டிவைடர் அப்படின்னு நீங்க போட்டிருப்பீங்க. ஸோ 3 அதெல்லாம் போட்டுருவீங்க. ஸோ எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் பை ஹெச்சிசி ஆஃப் டினாமினேட்டர். மேலே உள்ள எல்சிஎம் பார்த்துக்கோங்க, கீழே உள்ள நம்பருக்கு ஹெச்சிசியை பார்த்தீங்கன்னா வந்துட போகுது. அடுத்த கொஸ்டின் 20. If 15 men can finish a work in 20 days, how many days will 20 men take? 15 ஆட்கள் ஒரு வேலையை 20 நாளைக்கு முடித்தால் 20 ஆட்கள் வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? இதுவும் ஒரு நமக்கு முன்னாடி பார்த்த டைரக்டான ஒரு சம்மு தான்.
ஃபார்முலா வந்து M1 D1 = M2 D2 அவ்வளவுதான். M1னா மென், D1னா அந்த M1 ஃபர்ஸ்ட் பர்சன், D1னா அவர் எடுத்துக்கூட டே, M2னா செகண்ட் பர்சன் அவர் எடுத்துக்கூட டே D2. ஸோ M1 அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 15 ஆட்கள், அந்த மென்ஸ் 15 பேர் இருக்காங்க. எவ்வளவு நாள் இருக்குன்னா 20. இங்க M2ல 20 ஆட்கள், டே தெரியாது, அதனால D2 நம்ம போடுறோம். ஸோ இதுல இருந்து நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 15 நாட்கள், 15 days. Question number 21. The diagonal of a square is 5√2 centimeter. Find its area. ஒரு சதுரத்தின் மூலை விட்டம் 5√2 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன? ஸோ சதுரத்தோட மூலை விட்டம் ஃபார்முலா என்னன்னா D = A × √2. சரிங்களா? A × √2 இதான் மூலை விட்டத்தோட ஃபார்முலா. ஏ ரூட்டுக்கு மேல இங்க 5√2 கொடுத்துறாங்க. அப்போ √2 இருக்கு. அப்ப ஏக்கு மேல 5ன்னு இருக்கு. அப்ப A = 5ன்னு வந்துட்டு பரப்பளவு என்னன்னா A². ஸோ A²னா 25². ஸோ டயகோனலோட ஃபார்முலா D = A × √2. A × √2 இங்கேயும் அவங்க கொடுத்தாங்க 5 × √2. அப்ப ஏக்கு மேல 5 இருக்கு. ஸோ A = 5, ஏரியானா A², 25 ஸ்கொயர் சென்டிமீட்டர். கொஸ்டின் நம்பர் 22. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1², 2², 3² அப்படி டாட்டா போட்டு 10² போட்டிருக்காங்க. இதோடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே நம்ம ஸ்கொயர்லாம் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், டைரக்ட் ஃபார்முலா n × n+1 × 2n+1/6 அப்படின்னு போடலாம். ஸோ என்னன்னா இங்க லாஸ்ட் நம்பர் என்னது 10, 10 × 11, ஏன்னா 10+1/2n+னா 10 × 2+1 அப்படிங்கிற 21/6 போட்டீங்கன்னா வந்துட போகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டு நம்பரோட மதிப்பு கேட்கறாங்க அப்படின்னா n × n+1 2n+1/6 அப்படின்னு போட்டலாம். சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஃபார்முலா. ஓகே. கொஸ்டின் நம்பர் 23. A sum of money doubles itself in 10 years at simple interest. Find the rate of interest. தனி வட்டியில் ஒரு தொகை 10 ஆண்டுகள் இரட்டிப்பாகிறனில் வட்டி வீதம் என்ன? இதுக்கும் டைரக்டான ஃபார்முலா. இந்த மாதிரி ஒரு மணி வந்து 10 இயர்ஸ்ல 10 ஆண்டுல இரட்டிப்பாகிறது, டபுள் ஆயிருது அப்படின்னா ஷார்ட்கட் ஃபார்முலா R = n-1 × 100/t அப்படின்னு போட்டலாம். ஸோ n வந்து டபுள் ஆயிருது. ஸோ n = 2ன்னு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. டைம் வந்து 10 இயர்ஸ், அதை போட்டீங்கன்னா 10%. ஓகேவா? இது நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 24. ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 1000 at 10% for 2 years. ஒரு 1000க்கு 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகள் கூட்டு வட்டி காண்க. 10% வட்டி 2 ஆண்டுகள் 2 ஆண்டுகளையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இது ஷார்ட்கட் ஃபார்முலா என்னன்னா 10 + 10 + 1 அப்படின்னு போட்டலாம், 21%. அப்புறம் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் 1000 கூட அந்த 21% மல்டி பண்ணுங்க, 210, 210. 10% ஃபார் 2 இயர்ஸ் எஃபெக்டிவ்லி அப்படின்னா 21%. சரிங்களா? ஷார்ட்கட் வந்து 10 + 10 + 1 அப்படின்னு நீங்க போட்டலாம். அப்புறம் அந்த 21 1000 கூட போட்டலாம். ஓகே. கொஸ்டின் நம்பர் 25, லாஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப், இப்படி இருக்கு 999 × 999. இதை மல்டி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஃபார்முலா ஷார்ட்கட் என்னன்னா இப்போ 999 வந்து 1000 பக்கத்துல. ஸோ 1000ல இருந்து 1 கழிச்சா, ஏன்னா 999 2 மட்டும் வந்திருக்கு. ஸோ A × A² ஸோ அது நான் 999 நம்ம எப்படி பண்ணுங்கன்னா 1000 - 1 ² போட்டுக்கலாம். ஸோ இது A - B ² ஃபார்முலா இருக்கு. A - B ² என்னதான் A² + B² - 2AB. ஸோ A² வந்து 1000 நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஈஸியா போட்டுருவீங்க. B² அப்படின்னா 1² போட்டா +1 -2AB னா 2 × 1000, ஸோ 2000. இதெல்லாம் நீங்க மைனஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய ஆன்சரை நீங்க போட்டலாம். ஏன்னா ரெண்டுத்தையும் மல்டி பண்ணிட்டு ரொம்ப லேட் ஆகும். ஸோ பக்கத்தில் இருக்க 1000 கூட நீங்க போட்டு இப்படி பண்ணிடலாம். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு டாபிக் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இல்ல எந்த டாபிக் பத்தி வீடியோ வேணும் அப்படிங்க கூட நீங்க கேட்கலாம். இந்த டாபிக் பத்தி வீடியோ ஒரு 25 1 எடுத்தாங்கன்னு கேட்டா கூட அதை நம்ம அதுக்கு அடுத்த கிளாஸ்ல வீடியோவை போட்டுருவோம். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.